போலீஸ் வீட்டுக்கு வந்ததுமே எப்படி ஊர் ஆளுங்களும் கரெக்டா வீட்டுக்கு வந்தாங்க? எல்லாமே ஒரே நேரத்துல நடந்திருக்குன்னா யாரோ பக்காவா பிளான் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. டேய் டேய் ஐயா, சார், உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு சார். ஓபன் பண்ணுங்க. என்னங்க 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 ஆச்சு? என்னங்க என்ன பண்ணுது? ஐயோ தம்பி, கரிகாலா, அருள், வாங்கடா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னங்க? ஐயோ என்ன நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி செத்து போயிருந்தா கூட பரவாயில்லன்னு தான் இப்ப எனக்கு தோணுது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. செய்யாத தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போனப்ப கூட எனக்கு கஷ்டமா இல்ல. ஆனா காணாம போன அந்த சிட்பண்ட் பணத்தை போலீஸ் நம்ம வீட்ல இருந்து எடுத்தப்போ நான் பாதி செத்து போயிட்டேன். நான் மனசறிஞ்சு செய்யாத ஒரு தப்புக்காக ஊர் ஆளுங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டப்போ நான் முழுசா செத்துட்டேன். இப்ப இருக்கிறது வெறும் கூடு மட்டும்தான். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையேங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்க இப்படி எல்லாம் நினைக்கணும்? என் மேல தப்பு இல்லைங்கிறத என்னால நிரூபிக்க முடியலையே. அதை நிரூபிக்கிற வரைக்கும் என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. சரி, ஆண்டவன் ஏதோ நினைக்கிறான் போல இருக்கு. அதான் இப்ப நமக்கு சோதனை காலமா இருக்கு. எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுமா. அவங்க தான் சொன்னாங்க. எந்த நம்பர்ல இருந்து அந்த போன் வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுவா, அதோ பார்த்து சொல்றேம்மா. சரிங்கண்ணே.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா. அண்ணே ஒரு நிமிஷம். உங்ககிட்ட போன்ல பேசுறது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? அது ஒரு பொண்ணோட குரல் தாமா. போலீஸ்காரங்க கொடுத்ததும் இப்போ இவர் கொடுத்ததும் ஒரே நம்பரா இருக்கு. அப்போ நான் நினைச்ச மாதிரி யாரோ பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அது யாருங்கறத கண்டுபிடிக்கணும். இது யாரோட நம்பர்னு போட்டு பாப்போம். என்னது இது பிரைவேட் நம்பர்னு வருது? இது யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்கணும்னா மளிகை மூலமா தான் முடியும். ஏய், என்னடி ஆச்சரியமா இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மல்லிகா. என்ன செய்யணும்னு சொல்லு. உன்னோட ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் ரூம் டிபார்ட்மெண்ட்ல தானே ஒர்க் பண்றாரு. நான் ஒரு நம்பர் தரேன். அந்த போன் நம்பரோட அட்ரஸ் எனக்கு இமீடியட்டா வேணும். நீ நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுடி. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகேடி, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, சொல்லுடி. அந்த அட்ரஸ் கிடைச்சிருச்சா? என் ஹஸ்பண்ட் அனுப்பின அட்ரஸ் நான் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன். நீ அதை பாத்துக்கோ. தேங்க்யூ வெரி மச் டி. சரி, இந்த அட்ரஸ்க்கு போய் பாப்போம்.